எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்த பேரை நீங்க நியூஸ்ல பேப்பர்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்செக்ஸ் ஏறிடுச்சு, நிஃப்டி இறங்கிடுச்சுன்னு. ஆனா அது அப்படின்னா என்ன? அதைத்தான் ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. இப்போ உங்க சிட்டியோட டிராஃபிக் எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஜாமா இருக்கு, இல்ல ஃப்ரீயா இருக்கு, அப்படிதானே? எதுக்கு இந்த கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸுக்கும் ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, உங்க ஊர்ல ஆயிரக்கணக்கான தெருக்கள், ரோடுகள் இருக்கும். எல்லா ரோட்டுக்கும் போய் இங்க டிராஃபிக் எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா அது முடியற காரியமா? கண்டிப்பா இல்ல. ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. அந்த ஊர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 ஜங்ஷனை மட்டும் பார்த்தா போதும். அங்க டிராஃபிக் ஜாமா இருந்தா ஊரே ஜாம் தான். அங்க ஃப்ரீயா இருந்தா பெரும்பாலும் மத்த இடங்களும் ஃப்ரீயா தான் இருக்கும், இல்லையா? ஒரு சின்ன சாம்பிளை வச்சு நாம மொத்த சிட்டியோட டிராஃபிக்கையும் புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச். இதே ஐடியாவை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம். ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பெரிய சிட்டி டிராஃபிக் மாதிரி தான். இங்க ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்சியில் மட்டுமே 5000க்கும் மேல கம்பெனிகள். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியில் 2000க்கும் மேல. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் விலையும் ஏறுதா இறங்குதான்னு தனித்தனியா பார்த்துட்டு இருந்தா தலை சுத்திரும் இல்லையா? இந்த பிரம்மாண்டமான பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான தீர்வு தான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இது ஒரு வானிலை அறிக்கை சொல்ற பாரோமீட்டர் மாதிரி தாங்க. பாரோமீட்டர் காத்தோட அழுத்தத்தை வச்சு மழை வருமா வெயில் அடிக்குமான்னு சொல்லும். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் சில முக்கியமான பெரிய கம்பெனிகளை மட்டும் ட்ராக் பண்ணி மொத்த மார்க்கெட்டும் நல்லா இருக்கா இல்ல டல்லா இருக்கான்னு நமக்கு ஒரே நம்பர்ல சொல்லிடும். இதுதான் மார்க்கெட்டோட பல்ஸ். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சென்செக்ஸ், அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட நிஃப்டி 50. இது இல்லாம பேங்கிங் செக்டாருக்குன்னு தனியா பேங்க் நிஃப்டின்னு ஒன்னு இருக்கு. இந்த 3 பேரையும் நீங்க கண்டிப்பா நியூஸ்ல டெய்லி பாப்பீங்க, சரிதானே? ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர்லாம் எதுக்கு? சென்செக்ஸ் இன்னைக்கு 500 பாயிண்ட் ஏறிடுச்சு, நிஃப்டி 200 பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. அது வெறும் ஒரு நியூஸ் நம்பரா? இல்ல அதனால நமக்கெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் டூல். அது ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதலாவதா இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், அதாவது மனநிலையை நமக்கு சொல்லுது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்காங்களா இல்ல நெகட்டிவா ஃபீல் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது ஒரு அளவுகோல். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்க்க இது ரொம்ப முக்கியம். மூணாவதா, இந்த இண்டெக்ஸை வச்சே நம்ம ட்ரேட் கூட பண்ணலாம். ஆமாங்க. நாலாவதா, நம்ம போர்ட்ஃபோலியோவை ரிஸ்க்ல இருந்து பாதுகாக்க, அதாவது ஹெட்ஜ் பண்ணவும் இது யூஸ் ஆகுது. அந்த பெஞ்ச்மார்க் விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. போன வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதிலிருந்து உங்களுக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கு. வாவ், சூப்பரான விஷயம் இல்லையா? 20% ரிட்டர்ன்னா சும்மாவா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இது நிஜமாவே ஒரு நல்ல ரிட்டர்ன் தானா? இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. உங்க ரிட்டர்ன் 20%. ஆனா அதே ஒரு வருஷத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 30% உயர்ந்திருக்கு. இப்ப என்ன தோணுது? அதாவது மார்க்கெட்டே சராசரியா 30% லாபம் கொடுத்திருக்கு. ஆனா நீங்க 20% தான் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க மார்க்கெட்டை விட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா? இந்த இண்டெக்ஸ்ங்கிற அளவுகோல் இல்லைன்னா நம்மளோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் பெஞ்ச்மார்க்கிங்கோட பவர். சரி, இந்த இண்டெக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த இண்டெக்ஸை எப்படி உருவாக்குறாங்க? நிஃப்டி 50ன்னு சொல்றாங்களே, அந்த 50 கம்பெனியை யாரு எதை வச்சு செலக்ட் பண்றாங்க? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு சின்ன எட்டி பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான இண்டெக்ஸ்கள் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது. பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ல ப்ரொமோட்டர்ஸ், கவர்மெண்ட் இவங்கெல்லாம் வச்சிருக்கிற ஷேரை விட்டுட்டு நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாங்கவும் விற்கவும் முடிகிற ஷேர்கள் இருக்கு இல்லையா, அதோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். இதனால என்ன ஆகும்னா, எந்த கம்பெனிக்கு இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மதிப்பு அதிகமா இருக்கோ அந்த கம்பெனிக்கு இண்டெக்ஸ்ல அதிக முக்கியத்துவம், அதாவது வெயிட்டேஜ் இருக்கும். இத கணக்கு போடுறது 2 ஸ்டெப் தான். ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, பொதுமக்கள் கிட்ட வர்த்தகம் செய்யறதுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் 2, அந்த நம்பரை ஒரு ஷேரோட இப்போதைய விலையால பெருக்குங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மதிப்பு எந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்கோ இண்டெக்ஸ்ல அதுதான் பெரிய தலை. இப்ப பாருங்க, இந்த கணக்கு போட்டதுக்கு அப்புறம் நிஃப்டி 50ல டாப்ல இருக்கிற கம்பெனிஸ் யார் யாருன்னு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 11% வெயிட்டேஜ் வச்சிருக்கு. அதுக்கடுத்து HDFC, ICICI பேங்க்ஸ், இன்ஃபோசிஸ்னு வருது. இதனால என்ன பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? பெரிய விஷயம் இருக்கு.
ரிலையன்ஸ் ஷேர் விலை 1% ஏறுச்சுன்னா அது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மேல ஏற்படுத்துற தாக்கம் லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி 10% ஏறினா கூட ஏற்படுத்த முடியாது. சோ இந்த பெரிய கம்பெனிகளோட அசைவுகள் தான் இண்டெக்ஸோட டைரக்ஷனையே தீர்மானிக்குது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதுவரைக்கும் நாம பார்த்த சென்செக்ஸ், நிஃப்டி 50 இதெல்லாம் மொத்த மார்க்கெட்டையும் பிரதிபலிக்கிற இண்டெக்ஸ். ஆனா கதை இதோட முடியல. இதுக்கு அப்பாலையும் சில முக்கியமான இண்டெக்ஸ்கள் இருக்கு. சொல்லப்போனா ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா இண்டெக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மொத்த நிஃப்டியையும் பார்க்க வேண்டாம், பேங்க் நிஃப்டியை மட்டும் பார்த்தா போதும். அது பேங்கிங் கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் காட்டும். அதே மாதிரி ஐடி கம்பெனிகளை மட்டும் ட்ராக் பண்ண சிஎன்எக்ஸ் ஐடின்னு இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட துறையோட ஹெல்த்தை செக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சத்தை டக்குன்னு ஒரு தடவை பாத்திரலாமா? 1. இண்டெக்ஸுங்கிறது நம்ம எக்கானமியோட ஒரு பேரோமீட்டர். 2. இதை நியூஸ் தெரிஞ்சுக்க, நம்ம பர்ஃபார்மன்ஸை ஒப்பிட்டு பார்க்க, ஏன் ட்ரேட் பண்ண கூட யூஸ் பண்ணலாம். 3. இந்தியாவில் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் முறையை தான் யூஸ் பண்றாங்க. 4. ரொம்ப சிம்பிளா சொன்னா, மார்க்கெட்ல எல்லாரும் பாசிட்டிவா இருந்தா இண்டெக்ஸ் மேல போகும், நெகட்டிவா இருந்தா கீழே வரும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இண்டெக்ஸ் நம்ம பொருளாதாரத்தோட வானிலையை சொல்ற ஒரு பேரோமீட்டர்னு இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு கேள்வி, அந்த பேரோமீட்டரை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தோட அடிவானத்துல என்ன தெரியுது? பிரகாசமான வெயில் வருமா, இல்ல புயல் வரப்போறதுக்கான மேகங்கள் தெரியுதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.